அபி வந்துட்டான். பிரக்யா கதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னோட டர்ன். வீட்ல ஹீல்ஸ் போட்டு சுத்தாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? அபி ஹீல்ஸால இல்ல, அது மயக்கம் வந்து எனக்கு தலை சுத்திருச்சு. அது ஆக்சுவலி நான் உனக்காக இன்னைக்கு விரதம் இருக்கேன்ல, அதான். அபி ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பெட்ல உட்கார வையேன். என்னால எந்திரிக்க கூட முடியல, ப்ளீஸ். கையப்படி. உட்காரு. ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டல, இப்படி கையை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போறேன். நான் ஏன் உன் கையை பிடிக்க கூடாது? ஏன் வேண்டான்னு சொல்ற? எஸ்பெஷலி இன்னைக்கு உனக்காக தான் நான் இந்த விரதம் இருக்கேன். நீ பிரக்யா கையை பிடிக்கலாம், அவ உனக்கு க்ளோஸா இருக்கலாம், ஆனா நான் இருக்க கூடாதா? உன்னோட எல்லா ஸ்டூபிட் விஷயங்களையும் பிரக்யாவை உள்ள இழுக்காத. அவளை நான் இல்ல, நீ தான் நமக்கு நடுவுல இழுக்கிற. நான் என்ன ஸ்டூபிடிட்டி பண்ண? வரலட்சுமி விரதம் இருக்கிறது ஸ்டூபிடிட்டியா? விரதம் இருன்னு சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேனா? புருஷன் கிட்ட கேட்டு யாருமே விரதம் இருக்க மாட்டாங்க. இது வைஃபோட உரிமை. நான் உன்னை லவ் பண்றேன், நீ ரொம்ப நாளைக்கு ஹெல்தியா இருக்கணும்னு விரதம் இருக்க. போதும், இந்த நாடகத்தை நிறுத்து. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? ஒன்னு சொந்தமாக்கிக்க. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், என் விருப்பத்தோட பண்ணுவேன். ஆனா நான் உன்னை அடைய நினைக்கலையே. உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்க விரும்பல. அதனால நீ போய் ஏதாவது சாப்பிடு. இது எல்லாத்தையும் நிறுத்து. இவ்ளோ ஈகோ நல்லதே இல்ல அபி. உங்ககிட்ட நான் க்ளோஸா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. இன்னொருத்தவங்க உனக்காக விரதம் இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா அவ இன்னொருத்தருக்காக விரதம் இருக்கா. உண்மை கசக்கதான் செய்யும் அபி, ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதான் தீரும். உண்மைய சொன்னா நீ என்ன எப்படி ட்ரீட் பண்றியோ அதேதான் உனக்கும் நடந்துட்டு இருக்கு அபி. இதுதான் உண்மை. பிரக்யா மிஸ்டர் கிங்காக விரதம் இருக்கா. நீ ஆரோக்கியமா இருக்கணும்னு அவ நினைக்கல, காலகாலத்துக்கும் நீ அவ கூடயே இருக்கணும்னு அவ நினைக்கல. மிஸ்டர் கிங்காக தான் எதுவும் சாப்பிடாம எதையும் குடிக்காம இருக்கா. முகத்தை திருப்பிக்கிட்டா ஒன்னும் ஆயிடாது அபி. உண்மை மாற போறது கிடையாது. அவ இங்க வெறும் நேஹவுக்காக இல்ல, வரலட்சுமி பூஜைக்காக தான் வந்திருக்கா. பிரக்யா மிஸ்டர் கிங்காக தான் விரதம் இருக்கா. மிஸ்டர் கிங்காக தான் எதுவும் சாப்பிடாம எதுவும் குடிக்காம இருக்கா. ஓ அபிஷேக், ரொம்ப டென்ஸ்டா இருக்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. டென்ஷன்ல இருக்கேன், கோவமா இருக்கேன். அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? யூ ஜஸ்ட் ஐம் சாரி. நான் இன்னொருத்தர் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டுறேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீ உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லலாமே. நீ உன்னால இது புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலி நான் இப்படிதான். ஒவ்வொரு தடவை கோவமா இருப்பேன், ஒவ்வொரு தடவை அலூஃபா இருப்பேன். ஐ எம் ஆல்ரைட். நீ என்ன மூடியா? ஓ வாவ், நான் ரொம்ப பெரிய மூடி பர்சன். நீயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தல, நான் ரொம்ப கோவமா இருந்தேன். இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததும் எல்லாம் சரியா போச்சு. தட்ஸ் நைஸ். சாரி, நான் போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. பார்க்க டென்ஷனா தான் இருக்கான். பட் why everything seems fine? பிரமிளா, நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொன்னா. பாட்டி, நான் கோவமா தான் இருக்கேன். ஆனா நேஹா மேல தான் எனக்கு கோவம், என் புருஷன் மேல இல்ல. அவருக்காக நான் இன்னைக்கு விரதம் இருந்திருக்கேன். அடடே, வந்துட்டீங்களா? எல்லா ஏற்பாடு முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீயும் பிரபாவை அடையணும்னு தானே நினைச்ச, ஆனா அவனுக்காக ஏன் ஃபாஸ்டிங் இல்ல? It doesn't even matter. He's already married. பிரக்யா, இவங்களுக்காக போய் சின்ன சேர் எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேன்.
அபி, பிரக்யாவுக்கு அந்த சேரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. நான் உனக்காக ஃபாஸ்டிங் இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. இன்னொருத்தர் உனக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ இன்னொருத்தருக்காக விரதம் இருக்கா. அங்க வைக்கணும். இத பாருங்கம்மா, எங்க வீட்ல இருக்கிற நல்ல ஜோடி இது ஒண்ணுதான். நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. 7 ஜென்மத்துக்கும் இவங்க சேர்ந்தே இருக்கணும். கடவுள் புண்ணியத்துல உங்க 2 பேருடைய அன்பு என்னைக்கு குறையாம இருக்கணும். உங்க வயசோட உங்க அன்பு என்னைக்கும் அதிகமா இருக்கணும். நீங்க 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும். அது அவருக்கு இந்த வேலையெல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்காது. இவன் என்ன பையனோ தெரியாது. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் எதுவும் பண்ண பிடிக்காது. நீ அண்ணன்கிட்ட ஏதாவது சொன்னியா என்ன? நான் வெறும் உண்மைய சொன்னேன். அந்த உண்மை அவனுக்கு ரொம்ப கசக்குது போல இருக்கு. என்ன உண்மை? அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. பிரக்யா அவனுக்கு சொந்தம்ல, இன்னொருத்தருக்கு சொந்தம்னு. அவங்க 2 பேரையும் நான் பார்த்தப்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எப்படி நடந்தது? இங்க இல்ல, நீ முதல்ல என் கூட வா. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாரு. இப்பயும் அப்செட்டா இருக்காரு. அவரை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னொருத்தி உனக்காக விரதம் இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா அவ இன்னொருத்தருக்காக விரதம் இருக்கா. பிரக்யா மிஸ்டர் கிங்காக விரதம் இருக்கா. அவ நீ ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கல. காலம் முழுக்க நீ அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கல. மிஸ்டர் கிங்காக தான் அவ எதுவும் சாப்பிடாம எதையும் குடிக்காம இருக்கா. நீ அப்படி என்ன அண்ணன்கிட்ட சொன்னேன்னு சொல்லு. காலையில இருந்து உனக்காக நான் எதுவும் சாப்பிடல குடிக்கலன்னு அபி கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அவன் என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறான். அவன் என்கிட்ட நீ என்கிட்ட ஓவரா க்ளோஸ் ஆகாது, எதுக்காக நீ ஃபாஸ்டிங் இருக்கன்னு கேக்குறான். எனக்கு கோவம் வந்துச்சு. அப்ப நானும் அவன்கிட்ட ஓவர் ஆட்டிடியூட் காட்டணும்ல. நீ யார் கூட பறக்க நினைக்கிறியோ அவ இன்னொருத்தன் கூட சேர்ந்து வானத்துல பறக்குறான்னு சொன்னேன். What do you mean? அதாவது அபி கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, பிரக்யா இந்த வீட்டுக்கு அவனுக்காக வரல, பிரக்யா மிஸ்டர் கிங்காக தான் ஃபாஸ்டிங் இருக்கா, அவனுக்காக தான் வந்திருக்கான்னு சொன்னேன். ஓவரால் நீ கனவெல்லாம் காணாத ரியாலிட்டிய பாருன்னு சொன்னேன். நான் தான் அவனோட பொண்டாட்டி, எனக்கு தான் க்ளோஸா இருக்கணும்னு சொன்னேன். அப்படின்னா இப்ப அண்ணன் அப்செட்டா இருக்கிறதுக்கு காரணம் பிரக்யா அந்த கிங்குக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது தான். கரெக்ட் தானே? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. எல்லா விஷயத்தையும் எதுக்கு அபி கிட்ட சொல்லணும்? ஏன் அவனுக்கு இதெல்லாம் நார்மலாவே தெரியாதா என்ன? அவ கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, உடனே அவன் டூயட் பாட ஆரம்பிச்சிடறான். இந்த வாட்டி நான் கொளுத்தி போட்டதுல அவங்க 2 பேரும் 7 ஜென்மத்துக்கு இல்ல, இன்னும் 7 நிமிஷம் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு சொல்லுங்க பாட்டி. என்னாச்சுக்கா? நீ என் கூட வா. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பாட்டி பேசணும். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். நீங்க முதல்ல வாங்க. முதல்ல என் கூட வா. நீங்க முதல்ல என் கூட வாங்க. வந்து உட்காருங்க. நீங்க சொல்றது நான் கேக்குறேன். இல்ல, உன் கூட நான் தனியா பேசணும், அர்ஜென்ட்டா பேசணும். நீ வா. பிரக்யா, அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னு போய் கேளு. சரி வாங்க. வாங்க பாட்டி. கூட்டிட்டு போ. சரி, நீங்க எல்லாரும் போங்க. பாட்டிக்கு ஒன்றும் ஆகல. நாம சரி, வாங்க, நம்ம போலாம். மீதி வேலை எல்லாத்தையும் பண்ணுவோம்.
பாட்டி தனியா பிரக்யா கூட என்ன பேச போறாங்க? காட்ஸ் நோஸ் என்னன்னு தெரியல. ஆனா இது இம்பார்ட்டன்டான விஷயம்னு மட்டும் தோணுது. இந்த பிரக்யா வந்து வீட்ல எல்லாருக்கும் என்ன சூனியம் வச்சிருக்கான்னு தெரியல. யார பாரு பிரக்யா பிரக்யாங்கறாங்க. முதல்ல பாட்டி, இப்ப இவங்க. உன் பாட்டியோட ஆத்மா இந்த பாட்டிக்குள்ள இருக்கு போல இருக்கு. அதனாலதான் பிரக்யாவை அவங்க இவ்வளவு நேசிக்கிறாங்க. வா போய் என்ன விஷயம்னு பாப்போம். ஓகே, யாருக்கும் தெரியாம போனோம். ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இருமா. பாட்டி என்ன இது? எல்லாரும் உங்களுக்காக கவலைப்படுறாங்க, ஆனா நீங்க உங்களை பத்தி கவலைப்பட நீ மாட்டேங்க. என்ன பத்தி கவலைப்படுறியா? நீ மறுபடியும் என் மனசை உடைச்சிட்ட. பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வேற என்ன பண்றது? உனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நீ பண்ணுவ. ஆனா ஒரு தடையாவது நீ பண்றது மத்தவங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைச்சு பாத்திருக்கியா? ஆனா பாட்டி அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட தங்கச்சி அபியை விட ஒன்னதான் ரொம்ப நேசிச்சா. அவ எப்பவுமே என்கிட்ட அபி வேணா தப்பு பண்ணலாம், ஆனா என்னோட பிரக்யா எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லுவா. அபியோட உறவை நீ அறுத்துக்கிட்ட. ஆனா உன் மனசுல இருந்து அவன் நினைவை கூட நீ அழிச்சிட்டியா? பிரக்யா, நீ கல்யாணத்துல பண்ண சத்தியம் அது வேற. ஆனா என் தங்கச்சிக்கு நீ பண்ண சத்தியத்தை நீ மறந்துட்டியா? நீ அவகிட்ட என்ன சொன்ன? உன் கழுத்துல இருந்த தாலி வெறும் கயிறு மட்டும் இல்ல, இது ஒரு பந்தம், 7 ஜென்மத்துக்கு போகாதுன்னு சொன்ன. அப்படி 7 ஜென்மத்துக்கு பிரியாதுன்னு சொல்லி 7 வருஷம் அவனை பிரிஞ்சு இருந்தல்ல. ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தரோட பிரக்யாவா வந்திருக்க. இன்னைக்கு நீ இந்த விரதத்தை இன்னொருத்தருக்காக இருக்கல்ல. என் கண்ணீரை துடைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. என் உயிர் போயிடுச்சுன்னா. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ இனிமே என்ன சொல்ல போற? நான் என்ன கேட்க போறேன்? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். பாட்டி நான் இந்த விரதத்தை இன்னொருத்தங்களுக்காக இருக்கேன்னு நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறாங்க. இவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லியே ஆகணும். இங்க பாருங்க பாட்டி, கொஞ்சம் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். பாட்டி இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். என்னன்னு சொல்லு. பாட்டி இன்னைக்கு நான் இந்த விரதத்தை வேற ஒருத்தங்களுக்காக இல்ல, உங்க பேரனுக்காக தான் இருக்கேன். உண்மையாதான் சொல்றியா? நீ சொல்றது உண்மைதானா? ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். இந்த ரகசியத்தை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? நீ உண்மையிலேயே சாவித்திரிதாமா. தனியா இருந்தாலும் கூட உன்னோட கடமையை நிறைவேத்துற. பாட்டி உறவை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தூரமா இருந்து கூட அந்த உறவுக்கு தேவையானதை செய்யலாம். உறவு மனசு சம்பந்தப்பட்டது. உறவு அறந்துருச்சுன்னா மனசுல இருக்கிற அன்பும் போயிடுமா என்ன? உங்க எல்லாரோடையும் எனக்கு இருக்கிற உறவு, அவரோட எனக்கு இருக்கிற உறவு சாதாரண கயிறு ஒன்றும் இல்ல, அறுந்து போயிடுறதுக்கு. எனக்கு கல்யாணங்கிற உறவு பேப்பர்ல போடுற சைனால மட்டும் கிடையாது. அது மனசார ஏற்படுற உறவு என்னைக்கும் நமக்குள்ளேயே இருக்கும். அதை யாராலையும் அறுக்க முடியாது. தனு அவரை தான் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா எப்பவுமே எனக்கு தான் அவர் புருஷன். எனக்கு தெரியுமா? ஆனா நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பாருமா, உன் வாயிலிருந்து நான் இதை கேட்கணும் தான் நினைச்சேன். இந்த விரதம் இருந்து அபியை விட ஏன் ஆயுசதான் அதிகமாக்கிட்டேன். என்ன எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குது. நீ வாயை மூடிட்டு இருந்தா தானே ஏதாவது கேட்கறதுக்கு. உன்னோட ஜிமிக்கு சத்தம் போடாம பாத்துக்க. நாம ஒண்ணு பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கேட்போம். அப்பதான் அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்ம கேட்கும். சொன்னா பற்றியும் பிரக்யாக்காவும் உள்ள தனியா பேசணும்னு சொன்னாங்க. எல்லாரும் கேக்குற மாதிரி பேசணும்னா எல்லாரும் முன்னாடி பேசிருப்பாங்கல்ல, இல்லையா? என்னது? அவங்க பேசுறத நாங்க கேக்குறோம்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாங்க எங்க இயரிங்ஸ தேடுறதுக்கு வந்தோம். ஓ ரியலி? ஆனா உங்களோட இயரிங்ஸ் உங்க காதலையே இருக்கே. இங்க பாரு, ஸ்வர்ணா பாட்டி தனியா பேசணும்னு தானே சொன்னாங்க. அப்படின்னா நீ கூட இங்க இருக்க கூடாதே. Of course. After you.
சீக்கிரமா போ. அபி எங்க இருக்கான்னு பாரு. அந்த தனு இருக்காளே, அவங்கிட்ட என்ன சொன்னாலோ தெரியல. நம்ம அபி இன்னுமே அந்த கிங்குக்காக தான் விரதம் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? அதனாலதான் அவரு கீழே அவ்வளவு கோவமா இருந்தாரா? போ, அவன் டெரஸ்ல தான் இருக்கான். போ. நான் போய் பேசுற பாட்டி, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, கவனமா இருங்க. நீங்க ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது உண்மையா? ஐ மீன், இந்த பாஸ்டிங் இருக்கிறதுனால ஹஸ்பண்டோட லைஃப் டைம் அதிகமாகுமா? இங்க பாருமா, எங்க காலத்துல நாங்க இத நம்பினோம். இப்பெல்லாம் இப்ப உள்ளவங்க எங்களை விட அதிகமா நம்புறாங்க. இப்பெல்லாம் புருஷன் கூட பொண்டாட்டிக்காக விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா தருண் கூட எனக்காக விரதம் இருக்கானா? சோ ஸ்வீட். நேஹாக்காக தருண் விரதம் இருக்கானா என்ன? இது இவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆயிடுவாங்களே. லேடீஸ், வாவ், உங்க எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்காங்க. ஐ எம் சாரி, ஆனா நான் அவ்வளவு ஃபன்னி கிடையாது. I'm sorry. What's the funny in that? நீங்க இப்பதான் ஹஸ்பண்ட்ஸ் ஃபன்னியா இருக்காங்க, நான் ஃபன்னியா இல்லைன்னு சொன்னீங்க. ஃபன்னி அண்ட் ஃபன்னி, யூ நோ, ஐ ஃபவுண்ட் தட் ஃபன்னி. பாட்டி, இவ்வளவு ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ். இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா டாக்டரால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் விடு, நீ இப்படி வந்து உட்காரு. இதுங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். சின்ன வயசுல அவளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஒருவேளை என்கிட்ட பேசணும்னு நினைச்சா என்கிட்ட டைரக்டா பேசுங்க. உன்னை பத்தி ஒன்னும் பேசல. என்ன பத்தி தான் பேசுறீங்க. உன் கூட நான் பேசல. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். நீங்க என்ன பத்தி பேசணும்னா யூ ஹேவ் டு டாக் டு மீ. என்னோட வந்தில நீங்க பேசணும். நான் உன் கூட பேச விரும்பல. ஏன்னா நான் இங்க எல்லாரை விட கார்ஜியஸான லேடி கூட பேச வந்திருக்கேன். அண்ட் அவங்க இந்து பாட்டி. சரி சொல்லுங்க பாட்டி, where is my most gorgeous lady? பிரக்யாவா? அவளை விட அழகான பொண்ணு வேற யாராவது இருப்பாங்களா என்ன? அவ சொர்ணா அக்கா கிட்ட ஏதோ தனியா ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ விரதம் இருக்கில்ல? விரதமா? ஆம்பளைங்க கூட இந்த விரதம் இருக்கணும்னு தெரியாதே. அப்படியும் எந்த கட்டாயமும் இல்ல. ஆனா இந்த காலத்து புருஷங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. பொண்டாட்டிங்க பசியோட இருக்காங்கன்னா அவங்களும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நீயும் விரதம் இருக்கியான்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. தட் மீன்ஸ் பிரக்யா எனக்காக விரதம் இருக்காளா? பாருடா, இப்பதான் எல்லா ஹஸ்பண்டையும் ஃபன்னின்னு சொன்னேன், நீ ஏன் இப்ப காமெடி பண்ற? பிரக்யா இந்த மாதிரி வேலையில எப்பவுமே ஃபர்ஸ்டா இருப்பா. இந்த உலகத்துல யாரு விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரக்யா கண்டிப்பா இருப்பா. யா, ஆஃப் கோர்ஸ். நான் ஆக்சுவலா ஜோக் பண்ணேன். எனக்கு தெரியும் பிரக்யா விரதத்துல இருக்கா. இவங்களை பொறுத்தவரை நானும் பிரக்யாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இட் மீன்ஸ் பிரக்யா அப்படி காட்டுறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கா. அப்படின்னா அவளை மாதிரி நான் கூட ஆக்ட் பண்ணி ஆகணும். மற்ற ஹஸ்பண்ட்ஸ் மாதிரியே நானும் பிரக்யா கூட எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணி ஆகணும். இது பை சான்ஸா நடக்குதா இல்ல எனக்கு கொடுக்குற ஹிண்ட் மாதிரியா, இல்ல இது எதுக்காவது ஆரம்பமா?